இப்போது கருத்துக்களின் ஆரோக்கியம் நலிவடைந்தே போகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியை ஒரு எதிர்க்கட்சி போலவே நினைக்கின்றது. தனிப்பட்ட எந்த ஒரு அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அரசியலில் ஒரு எதிரியாகவே கருத ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அளவுக்கு கருத்துக்கள் நலிவடைந்து விட்டது என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. ஏன்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் நேற்று சொன்னார், முதல்வருக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் எழுந்து நின்று நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லணும்? முதல்வரிடம் கேள்வி கேட்கப் போகிறோம், அவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சிம்பிளாக முடித்து விட்டால் போதும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது. தைரியம் இருக்கின்றதா? பேச அவருக்கு அவ்வளவு அருகதை இருக்கின்றதா? அவ்வளவு துணிச்சல் இருக்கின்றதா? இப்படி உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படியெல்லாம் கருத்துக்கள் இப்பொழுது வர ஆரம்பித்து விட்டது, பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்று சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பல கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பினார். முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்றார். அது முதல்வரும் பதில் சொன்னார். நான் ஒரு முயற்சி தான் செய்தேன். அதாவது உலகத்தில் பேசி முடிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. பேச்சுவார்த்தையால் தீராத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. உலக நாடுகளே இப்போ ஒரு நாடு போர் புரிந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து பேசித்தான் ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த போரை நிறுத்துவாங்க. அப்படிலாம் இருக்குது, அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குது. இந்த பக்கத்தில் நம்ம இந்தியாவில் நம்ம அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் போய் கேட்டால்தான் என்ன, அப்படியே அந்த முதலமைச்சரின் ஒரு பெருந்தன்மை பேச்சு எப்படி இருந்ததுன்னா, உண்மையிலேயே அந்த கட்சி அவரை மட்டும் நான் புகழ்ந்து பேசுவதற்காக நான் இதை கூறவில்லை. அவர் அவ்வளவு ஒரு உயரிய தலைமை பண்பை அவர் அடைந்து விட்டார் என்று சொல்லலாம். ஏன்னா அங்கே சென்று தண்ணீர் கிடைக்கவில்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவமானப்படுத்தினாலும் தமிழக மக்களுக்காக, என் மக்களுக்காக அந்த அவமானத்தையும் நாம் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போதுதான் நமக்கு புரிந்தது, அந்த அளவுக்கு இவர் ஒரு மக்கள் மீது ஒரு அன்பு வைத்துள்ளார், மக்களை நேசிக்கிறார் என்று தமிழக மக்கள் அனைவருக்கும் இன்று நமக்கு தெரிகின்றது. இதை எதிர்கட்சிகளும் புரிந்து கொண்டு ஒரு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். ஒரு கட்சி ஆளுங்கட்சி என்றால் அதற்கு ஒரு வழிவிடுதல், அவர்கள் செயல்பாட்டுக்கு கேள்வி கேட்கலாம், 1000 கேள்வி கேட்கலாம். எதிர்கட்சிகள் எதிர்கேள்விகளை கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஆனால் எதிர்கட்சி போல் இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான விவாதங்கள் நடத்த வேண்டும். முதல்வர் என்ன சொல்கிறார்? அதாவது கண்ணியமான கருத்துக்களை வையுங்கள், நீங்கள் கேட்கதற்கு நான் கண்டிப்பாக